இப்ப தெரியுது, நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல, அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் தான் நீங்க. இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை இல்ல, மொத்த மெஷினையும். உங்க தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். உங்க விஜய் நான் வர. மக்களே வணக்கம், நான் உங்கள் அரசியல் விமர்சகர். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் கடலூர் பகுதியில பிரச்சாரம் போக வேண்டிய டிவிகே தலைவர், எங்களுடைய தலைவர், அது கேன்சல் ஆனதுனால எங்களால நிறைய பேச முடியல. பட் இன்னைக்கு கன்னியாகுமரியில கொடுத்த ஸ்பாட்ல பேசின விஷயங்கள் நிறைய இருந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது சொல்லாமே மறுபடியும். ஏன்னா ஏஐ தொழில்நுட்பத்தோட இப்ப இல்ல, அது ஏகப்பட்ட விஷயம் பிஃபோரா கொண்டு வந்திருக்கலாம். இந்த அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அரசு ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டி நகர்ல பெரிய பெரிய லேண்டன் எல்லாம் வச்சுட்டு தண்ணி போக வழி இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏஐ ஏடிஎம்கே அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா இவர் ஒரு 4 லட்சம் கோடி கடனை இப்போ 10 லட்சத்துக்கும் மேல 10 லட்சத்து கோடிக்கும் மேல அப்படின்னு சொல்லி ஒரு கடனை கொண்டு வந்ததுதான் மிச்சம் கண்டி. பட் மக்களுக்கு உண்டான எந்த விஷயங்களும் கொண்டு வரலன்றதான் உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே இவரை தொட்டுதான் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளவே போகணும். ஏன்னா டிஎம்கே, ஏஐ, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் நம்ம எப்ப வேணா பேசிக்கலாம். பட் இவரை தொடணும். ஏன்னா இஸ் அ கிரேட் லீடர். நான் ஏன் அந்த கிரேட் லீடர்ன்ற விஷயத்த ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லிட்டு வரேன். ஏன் அப்படின்னா உண்மையிலே இவர் கிரேட் லீடர் தான். பட் இன்னைக்கு அவர் ஒரு கமலஹாசன், ஒரு ரஜினிகாந்த், ஒரு சீமான விட கேவலமா நடந்துக்கிறாரு. இன்னைக்கு நாம திமுக கூட்டணியில் இருந்துதான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். நாம 4 எம்எல்ஏ வென்றதுனால கூட இந்த அங்கீகாரம் கிடைக்கல. 2 எம்பி ஜெயிச்சதுதான் அங்கீகாரம் கிடைச்சது. மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு மாற தட்டிக்கிட்டு சொல்ற அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும். எப்பவுமே இப்ப டிஎம்கேவோட நீங்க கூட்டு சேர்ந்து எஸ்சி எஸ்டிக்காக நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? இப்போ படிப்புக்காக எஸ்சி எஸ்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் இல்லாத ஒரு ஒரு படிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு பாயிண்டா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது. அம்பேத்கர் வழியில் வந்த நீங்க இன்னைக்கு எங்க போய் முட்டு கொடுத்து நின்று இருக்கீங்கன்றதை நீங்க பாக்கணும். நான் சொல்றது இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு இருக்கு. நான் சொல்லிடுறேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப தலித் இல்லாம தான் வாழ்ந்து நகரும். ஊரு தெருவா தான் இங்க இருக்கு. ஊர் தெரு இல்லாம ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்க. திரை கவர்ச்சி வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற நீங்களே ஒரு படம் பண்ணிருக்கீங்க. விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது. திரை கவர்ச்சிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்ற திருமாவளவன் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? என்ன பொறுத்தளவு எஸ்சி எஸ்டி இவங்களை வச்சு நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லணும்ன்றது நிறைய பேர் சொல்லணும். அது ஒரு எஸ்சி எஸ்டியா இருக்கிறவங்க சொல்லணும். அதை நான் சொல்லணும். தேர்தல் ஆணையம் நிறைய அதிகாரிகளை மாத்திருக்குது. நேத்து பாத்தீங்கன்னா கமிஷனர் அருண் அவர் நம்ம சவுக்கு சங்கர் அடிக்கடி சொல்லுவார்ல, ஐஸ்கிரீம் அதிகாரிட்டு, அந்த மாதிரி அவர் மாத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவர் மாத்தினதுனால தான் போல இன்னைக்கு கன்னியாகுமரியில இந்த அளவுக்கு பிரீஃபா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்றதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் உங்களுக்கு நான் அதை படிக்கிறேன். சந்தீப் மிட்டல் விடுவிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியில் இருந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை விடுவித்த உத்தரவை திரும்ப பெற்றது தேர்தல் ஆணையம். இப்போ தேவ ஆசீர்வாதத்தை தூக்குறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அவரை தூக்கிட்டு தான் இப்ப சந்தீப் மிட்டலை உள்ள வச்சாங்க. இப்ப மறுபடியும் தேர்தல் ஆணையம் அதை திரும்ப பெற்றிருக்காங்க. இது தேவ ஆசீர்வாதம் இவங்க, அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் அதிகாரி, இவங்க எல்லாருமே திருவேங்கடமோட அந்த என்கவுண்டர்ல நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு நம்ம பார்த்திருப்போம். அப்பதான் ஒரு டீமா ஒரு 4 பேர் இறங்குறாங்க. அந்த டீம்ல இருந்து இப்ப எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, தேவ ஆசீர்வாதத்தை தவிர. இப்ப ஏன் அவரை வெளியில எடுத்துட்டு தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்த திரும்ப பெறுதுன்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். டிஎம்கே
ஸ்டாலின் அவர்கள் தான். சொல்லும் போதே சிரிப்பாகுதுங்க. அந்த மெட்ரோ ரயில்ல அவர் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில்ல அவர் போயிட்டு ஆதரவு கேட்டு வந்துட்டு ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்றது, இன்னும் கூட நம்மள வந்து ரொம்ப ஒரு சர்க்கஸ் காட்டுறாங்க. அந்த சர்க்கஸ் பார்த்து நம்ம வந்து கை தட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படின்னு இதுல மெட்ரோ ரயில்ல போயிட்டு வராரு, வந்துட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன இங்க இருந்து வரீங்க சார்? எப்படி இருக்காரு பாருங்க நம்ம சிஎம். அவ்வளவுதான், இவங்களுக்கு தான் நீங்க வந்து ஓட்டு போடணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஜனநாயகன் ரிலீஸ், அந்த அந்த பைரசி அது ரிலீஸ். ஜனநாயகம் படம் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க? படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆதரவு குற்றம் கட்டிட்டாங்க. அப்படியா? தெரியல, நான் தெரியல. நான் ஆதரவு நியூஸ்ல படிக்கிறது இல்லை. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். சாரி, எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் ஆளும் இந்த தமிழ்நாட்டுல, நிறைய நடக்குது தான். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 2 வயசு குழந்தைய வந்து நீங்க ஈஸியா கற்பழிச்சு கொள்ளலாம். விளாத்தி குளத்துல நீங்க வந்து ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சுட்டு துண்டு துண்டா வெட்டி போடலாம். இது எல்லாமே நடக்கலாம். பேசுவாங்க அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். எங்க போனாலும் அரசியல் இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கும் நான் ஒரே விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். பட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் பேசணும். ஓட் போடும்போது யோசிச்சு, மறுபடியும் சொல்றேன், யோசிச்சு உங்களோட கஷ்டங்களும் உங்களோட நியாயங்களும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நீங்க ஓட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போன கன்னியாகுமரி, சில பேர் சொன்னானுங்க கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. எந்த எந்த விவாதம் போனாலும் எல்லாருமே சொல்ற வார்த்தை, கூட்டம் கூடுறவனா ஓட்டு போடுவனா அப்படின்னு. சூப்பரா செம்ம சூப்பரா பேசிருக்கிற. ஆனா நான் உனக்கு கேட்கிறேன், கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஓட்டா மாறும் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்க மத்தியில தான் இவ்வளவு கூட்டங்கள் சேர்ந்து அது ஓட்டா மாறாதுன்னு சொல்ற இந்த பைத்தியக்காரங்களுக்கு நான் உனக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஊப்பிங்களுக்கு இதுதான் வேலை. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? இவரெல்லாம் ஒரு ரசிகர், இவங்கெல்லாம் ரசிகர் கூட்டம், இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ரஜா, எதுவாக இருந்தாலும் 23ஆம் தேதி பார்த்துக்கலாம். தாவேகா ஆட்சி அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை திட்டம் உருவாக்கப்படும். தமிழக அரசின் சேவைகள் தாமதமானால் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதை ஏன் நீங்க வந்து எடுக்கல? நீங்க ஏன் இதை பண்ணல? ஏன் 5 வருஷம் நீங்க ஆண்டீங்க, 5 வருஷம் அவங்க ஆண்டாங்க, 5 இதை ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? அதிகாரிகளோட அந்த அந்த நடவடிக்கையெல்லாம் நீங்க ஏன் எடுத்துட்டே வரல? சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு நாள் முழுவதும் மக்களின் மனுக்களுக்காகவே ஒதுக்கப்படும். சூப்பர் மேட்ரியாது. மக்கள் கொடுத்த மனுக்களை எடுத்து படிக்கணும், அதுக்குண்டான சிந்தனைகளை கொண்டு வரணும்னு சொல்றது சரியான மேட்ரியாது. மக்களாகி நீங்க தான் யோசிக்கணும். இதெல்லாம் மனு எவ்வளவு மனு கொடுத்துருப்பீங்க? மனு கொடுமா, உனக்கு எனக்கு எதாவது பிரச்சனையா? தேவலா பேசக்கூடாது, மனு கொடு அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஏஐசிடி அமைக்கப்படும். இந்தியா முன்னேறிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லுவாங்க. வைத்துக்காரங்க தலைவர் வந்து ஒரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல உங்களோட மீனவ நண்பன் நான் கொஞ்சம் வாசிக்கலாமா? 1. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும், மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். கடல் தாய் வீட்டு வசதி திட்டம். கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதிலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல்களை தாங்கக்கூடிய காலநில மாற்றத்தை தாங்கும் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1800 லிட்டரிலிருந்து 3500 லிட்டராக உயர்த்தப்படும். 1 லிட்டருக்கு ரூபாய் 15 என்ற நிலையான மானியம் படகு உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். அந்த மேனிஃபெஸ்டோல முக்கியமா இந்த மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபிஷர்மன்ஸ்க்காக இதுவரையும் ஆட்சி செஞ்ச எவனுமே இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கல. படம் மட்டும் தியேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்டிக் அப்படிங்க. கடைசில பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகல, படமே பிளாஸ்ட். சோறு திங்கிறியா பீல் திங்கிறட பேப்பவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் போலக்கற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஒரு படம் எடுக்கறோம்னா அதுல வந்து பாட்டு இருக்கும், அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கும், சோகம் இருக்கும், கவலை இருக்கும், மாஸ் சீன் இருக்கும், காமெடி சீன் ஒன்று இருக்கும். அதுக்காக தான் நிறைய ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அவன் டோக்கனுக்கு 8000 தராங்கறத நம்புற, அவன் 10,000 தராங்கறத நம்புற, ஃப்ரிட்ஜ் தராங்கறத நம்புற, தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் தராங்கறத நம்புற, 2000 தராங்கறத நம்புற, 2500 தராங்கறத நம்புற. ஆனா நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன் நம்பு. ரைமிங்கா ஒன்று சொல்றோம். அப்புறம் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். குடிமக்களின் வாக்குகள் எனக்கு வேண்டாம், குடிமக்கள் குடிகாரன்களின் வாக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சீமான். சீமானுக்கு வந்து குடிக்கிறவங்களோட வாக்குகள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ சீமான் சார், உங்க வாக்கு உங்களுக்கு நீங்களே போட மாட்டீங்கன்னு நினைக்கிற போல. நிறைய உருவாக்கணும், ஃபேக் ஐடி நிறைய உருவாக்கணும். எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க. இப்பவே நான் சொல்றேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க.
அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு, வச்சுக்கோங்க. 5 நம்பர் வாங்கிக்கோங்க, 5 மொபைல் ஃபைல், 10 தொகுதி கணக்குகள், எது வேணா போடுங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சீரியஸா சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் தான் மக்களை ஆள வேண்டும்ன்றது நான் மக்களுக்காக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக, அதாவது நாதாக்காக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய எச்ச பொறுக்கி நாய்களே, உங்களை திட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? திட்டம் தப்பே கிடையாது. எச்ச பொறுக்கி நாய்களே. தேங்க்யூ ஃபார் திஸ். மக்கள் அனைவருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கணும். இல்லைனாலும் வாக்களிங்க, ஆனா டிவி கேட்க மட்டும் வாக்களிங்க. நான் யாரு